ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் வந்துட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாக நீட்டாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் ஆனால் டிசைன் போட மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸில் போய்ட்டு கூட டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டுடலாம். அது மாதிரி தான் இப்போ ஒரு 4 டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிசைன் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக லைன் போடுவோம் இல்லையா, 4 சைடு, அது மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஸ்கெட்சில் போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு பென்சிலில் போட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா மிஸ்டேக் நம்ம எரேஸ் பண்ண முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கொள்ள அதுக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு லைன் அதே மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ அதை தான் நான் வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம டக்குனே போட்டு முடிச்சிடலாம். அதிகம் ஸ்கெட்சஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. கலர் வந்துட்டு நம்ம சாய்ஸ் தான் இல்லையா, நம்ம எப்படி வேணாலும் போடலாம். அதனால் ரொம்ப டக்குனே நம்ம வந்துட்டு பண்ணி முடிச்சிடலாம். அது மாதிரியான 4 டிசைன்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 4 சைடு இது மாதிரி போட்டோம் இல்லையா, இப்போ இது மாதிரி தான் இருக்கும். இதுவே பார்க்க சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இப்போ ஓரத்தில் 1 சைடு மட்டும் இப்போ நான் போடுற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் இது. ஒரு ஃபுல் ஸ்டெப் மாதிரி கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு இது மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு வரைஞ்சிட்டோன்னா பார்க்க க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி 4 சைடும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், அதை நம்ம யார் வேணாலும் போடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 4 லைன் போட்டோம் இல்லையா, இப்படியே ப்ளைனாக விடுறதா இருந்தாலும் விடலாம். இல்லைனா வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் பண்ணோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் இல்லையா, அதனால ஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும்னு தோணுதோ அந்த கலரில் வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? டக்குன்னு இல்லை ஸ்கெட்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் பென்சிலில் கூட பண்ணிக்கலாம். இல்லை அதே பிளாக் கலரில் கூட நீங்கள் பண்ணாலும் பார்க்க நீட்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 சைடும் ரெட் கலர் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் கலர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்துட்டு இதுதான் ரொம்ப சிம்பிள். அந்த 2 லைன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்குள்ளே கூட ஸ்கெட்ச் பண்ணலாம். நான் லாஸ்ட்டில் வந்துட்டு பண்ணியிருப்பேன், அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ செகண்ட் டிசைன் பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் எந்த மாதிரி லைன் போட்டுறனோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பென்சில்லே வந்துட்டு போட்டுக்கோங்க. 2 சைடு வந்துட்டு ஆஃப் ஃபஸ்ட்டு சைடில் வந்துட்டு கீழேருந்து மேலே, இந்த சைடு பாதி பாதி மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். மேலே வந்துட்டு ஃபுல்லாக லைன் போடாமல் இப்போ நான் போடுற மாதிரி பாதி மட்டும் போடணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட இழுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரியே இப்போ நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். பார்க்கறதுக்கு ஒரு எல் ஷேப்பில் இருக்கணும். ஓகேவா? மேலே இருக்கிறது தலகுலாக இருக்க மாதிரி, கீழே இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி, இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் போட்டுக்கலாம். கீழே வந்துட்டு லைட்டாக ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பென்சிலில் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதை வந்துட்டு இப்போ நான் ஸ்கெட்சில் 2 சைடும் அந்த லீஃபை வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். 2 சைடு லீஃப் இருக்க மாதிரி போட்டுட்டு பென்சிலில் ஃபஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் லீஃப் வந்துட்டு நேராக வரும். இது மாதிரி இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா லைனு, அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பென்சிலில் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நேராக வரும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் வந்துட்டு லீஃப் வரைஞ்சிக்க போகிறேன். ஓகே, லீஃப் வந்துட்டு வரைஞ்சிட்டு அந்த லீஃப்குள்ளே வந்துட்டு இந்த கோடு மாதிரி இலையிலலாம் வந்துட்டு சென்டரில் கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி போட்டேன். இப்போ இதே டிசைனாக ஆப்போசிட் சைடு நம்ம போடணும். ஓகேவா? ஸ்கெட்ச் வந்துட்டு நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணாலும் இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு மேலே டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தோம், கீழே வந்துட்டு இப்போது லைட் க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அதே டிசைனை இந்த சைடு நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். 2 சைடு லீஃப் வரைஞ்சிட்டு சென்டராக இந்த மாதிரி கோடு போட்டோன்னா பார்க்க சூப்பராக வந்துட்டு சிம்பிளாக டிசைன் தான், பார்க்க க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா டார்க்காக கொஞ்சம் பட்டையாக தெரிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் அது பக்கத்துலேயே ஒட்டி நல்லா இதே மாதிரி நல்லா லைன் போட்டோன்னா பார்க்க டார்க்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் டிசைன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ தேர்ட் டிசைனுக்கும் இது மாதிரி நார்மலாக நம்ம லைன் தான் போட போகிறோம். அது மாதிரி போட்டுட்டு இப்போ பென்சிலில் நான் போடுறேன் இல்லையா, ஒரு கொடி வந்துட்டு ஒரு குச்சி மேலே சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வளைவாக இது மாதிரி சும்மா ரொம்ப நீட்டாக பண்ணணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் பாட்டு கையில் இழுத்து விடலாம். இந்த மாதிரி ஒரு க்யூட் டிசைன் வந்துட்டு கிடச்சிடும். இப்போ அதை வந்துட்டு நான் டார்க் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்கெட்சில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பென்சிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் பண்ணியிருக்கிற 4லுமே இதுதான் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம வளைவாக போட்டிருக்கிறதும் அந்த கோட்டுக்கும் ஜாயிண்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முட்லி மாதிரி, அதாவது ஒரு லீஃப், குட்டியாக லீஃப் மாதிரி ஷார்ப்பாக இல்லாத மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எந்த இடம்லாம் ஜாயிண்டாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே அது மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி. ஓகேவா? அதாவது உள் சைடு ஒரு லீஃப் இருக்க மாதிரி, வெளி சைடு ஒரு லீஃப் இருக்க மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக போட்டேன். இது மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல தான் அந்த ஸ்டிக்குக்கும் இந்த வளைவுக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக ஒரு லீஃப் வரணும். ஓகே, இப்போ உங்ககிட்ட இருக்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்சில் வந்துட்டு 20 கலர்ஸ் இருக்கும் இல்லையா,
சாரி 12 கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 12 கலர்ஸ்லேயும் நீங்கள் ஒவ்வொரு லீஃப்லேயும் ஒவ்வொரு கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் அது மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். மாற்றி மாற்றி இந்த 12 கலர்ஸுமே இது மாதிரி மாற்றி மாற்றி ஒன்றுலேயே ஒவ்வொரு கலர் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? இந்த டிசைன் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அதே மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ சென்டரில் வந்துட்டு நம்ம நேமு, சப்ஜெக்ட் இதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? செம்ம க்யூட்டாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் தான் இதுதான் சொல்லுவேன். இப்போ நம்ம சென்டரில் எழுதிட்டோம்னா க்யூட்டாக அழகாக ஃபினிஷ் ஆகிடும். அதையும் நீங்கள் கலர்ஃபுல்லாகவே எழுதுங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேர்ட் டிசைன் முடிஞ்சது. 4th டிசைன் பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டராக ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்கெட்சில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிளாக் ஸ்கெட்சில். ஓகே, ஓகே, இப்போ நான் வந்துட்டு இது மாதிரி போட்டதுக்கப்புறம் டிசைன் தான் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கும் ஸ்கெட்சே ஃபஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். பென்சிலில் பண்ணுறதுனால பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். நம்ம டேரெக்டாக ஸ்கெட்ச்லேயே பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் தேர்ட் டிசைனுக்கு வந்துட்டு ஒரு முட்டு மாதிரி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். 2 சைடும் மாற்றி மாற்றி இதே மாதிரி போட்டோன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி பண்ணோன்னா ஃபுல்லாகவே 4 சைடு இது மாதிரி பண்ணிங்கன்னா செம்ம க்யூட்டாக ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் மாதிரி தான். ஓகேவா? ஹார்ட் அண்ட் ஷேப் மாதிரி செம்ம க்யூட்டாக வந்துட்டு கிடச்சிடும். நீங்கள் சென்டராக டிசைன் பேர்லாம் பெருசாக எழுதணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமண்ட் ஷேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சென்டராக நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் எழுதுறதுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு அதில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்கெட்ச் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு லைன் சைடும் ஒவ்வொரு கலர் கொடுத்தாலும் ஓகே. அதாவது 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா, 4 சைடும் ஒவ்வொரு கலர் கொடுத்தாலும் ஓகே. நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பர்பிள் கலர் கொடுத்துக்கிறேன். பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர் உங்கள் சாய்ஸ் தான். எல்லா டிசைனுக்கும் உங்களுக்கு என்னென்ன கலர் தோணுதோ நீங்கள் அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இப்போ இந்த டிசைன் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. சென்டரில் வந்துட்டு நீங்கள் நேமு, சப்ஜெக்ட் இதெல்லாமே எழுதிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 4 டிசைனுமே பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட் அந்த டிசைன், அதுக்கு முன்னாடி தேர்ட் டிசைன் வந்துட்டு இது, 2வதாக இது, 1வது இதுன்னு சொல்லிட்டு எல்லா டிசைன் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லைன்லேயே வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக நான் பண்ணியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இதுதான். இதுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு மறந்துட்டேன், அதான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதே நீங்கள் ஃப்ளவர் என்ன கலரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர்லேயே கொடுத்தீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ 4 டிசைன்ஸும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். 4மே ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.